தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதே நிலையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருக்கிறார். இந்த இரண்டு அரசியல் நிகழ்வுகளுக்கு தொடர்பாகவும் மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். டிடிவி தினகரனோட நிலைப்பாட்டில் இந்த திடீர் மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அவர் டெல்லி சென்று வந்த பின்னர் இன்று இன்னும் பியூஷ் கோயலையே சந்திக்கவில்லை, அதற்குள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக அவர் அறிவித்து விட்டார். இதற்கு என்ன பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? டெல்லியில ரொம்ப குளிரா இருக்குங்க. திஹார் ஜெயில போய் உட்கார்றதுக்கு அவ்வளவு நல்லதா இருக்காது. திடீரென்று கோர்ட்ல இருந்து சம்மன் வருது. அதாவது 2022 கடைசியாக இவரை சம்மன் பண்ணார்கள். அந்த சுகேஷ் சந்திரசேகர் லஞ்சம் கொடுத்த வழக்குல 50 கோடி ரெட்டைலைக்காக 2017 நடந்த வழக்கு. அப்போது இவர் அதிமுக இருக்கிறார். அந்த சமயத்துல சிம்பிள், அதாவது அந்த சின்னத்தை, அதிமுகனுடைய இரட்டைலை சின்னத்தை தான் கைப்பற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அப்ப ஃப்ரீஸ் பண்ணி வச்ச ஒரு சமயம். அந்த தருணத்தில் இவர் சுகேஷ் சந்திரசேகரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துல லஞ்சம் கொடுத்து இந்த செய்ய முடியுமான்னு கேட்டால் அவர் ஒத்துக்கொண்டார். அப்படி அந்த லஞ்சத்தை பணத்தை அவர் பெற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையத்துல யாருக்கோ கைமாறினால்தான் சுகேஷ் சந்திரசேகர் கூறியிருப்பதாக என்னுடைய தகவல். அப்படி இருந்து கூட அந்த தேர்தல் ஆணையத்துல யாருகிட்ட கைமாறினாங்கன்ற அந்த விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாத விஷயம். அப்படி ஒரு ரிசீவரே கிடையாது. அப்படி இருந்து கூட டிடி தினகரனை 48 நாள் திஹார் ஜெயில வச்சு பாஜக அழகு பார்த்தது. அந்த மறுபடியும் அந்த 2022 வந்த 2-3 முறை அவருக்கு சம்மன் வந்தது. இந்த முறை மறுபடியும் வந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லி ஒரே நாள் தான் ஆகுது. அதாவது நான் எடப்பாடியை ஒரு காலமும் நான் முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பிறகு அதன் பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு தான் இந்த சம்மன் வருது. பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு நினைக்கிறேன். அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் இவர் வேறு வழி இல்லாமல் திஹார் ஜெயில் மறுபடியும் போய் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் என்ற அந்த ஒரு பயம் இருக்கிறதுனால போய் சேர்ந்திருக்கிறார். ஓகே, அந்த அழுத்தத்தினாலதான் அவர் போய் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அவர் இணைவதாக கூறுகிறார். ஆனால் இந்த இணைப்பின் மூலமாக இந்த கூட்டணி வலுவடைந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளதானே ஆக முடியும். ஏன்னா அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இணைந்திருக்கிறது. இப்போது அமமுகவும் இணைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கூட்டணி கொஞ்சம் ஒரு வலிமையான கூட்டணி போல ஒரு உருவெடுத்திருக்கிறது என்பதை நம்ம மறுக்க முடியல. தாவேக்கா அதனால அந்த தேர்ட் பிளேஸ்ங்கிற பொசிஷனுக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கதான் நினைக்கிறீங்களா சார்? ஆமா, நாம இப்ப எப்படி பேசிக்கொண்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்களும் நானும் போய் ஒரு கட்சியில் இணைஞ்சா அந்த கட்சிக்கு பெரும் பலமா இருக்கும் என்று சொல்ல மாதிரி தான் இருக்கிறது. அதாவது நான் போய் இணைஞ்சா ஒரு ஓட்டு, நீங்க போய் இணைஞ்சா இன்னொரு ஓட்டு. அதே மாதிரி டிடி தினகரன் போய் இணைஞ்சிருக்கிறாரு, ஒரு 10 ஓட்டுன்னு எடுத்துக்கொள்ளலாம். இதற்காக ஒரு சாதியினுடைய சாயமோ இல்லை என்றால் அவர்கள் அனைவரும் வாக்களிப்பார் என்றோ நாம் கருத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் பரம்பரையாக இல்லை, பல நூற்றாண்டுகளாக அதிகாரத்தில் இருக்கின்ற வர்க்கம். அவர்கள் திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி யார் இங்க ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் முக்கியமான பொறுப்புகள் இருப்பார்கள், டிடிவி தினகரனுடைய சாதியை சார்ந்தவர்கள். அதனால இப்ப அதனால மட்டும் அதிமுகவுக்கு பலம் வந்துருச்சு இல்லை கூட்டணிக்கு பலம் வந்துருச்சு என்று கூற முடியாது. இன்னொரு பதில் சொல்ல மறந்து விட்டேன். அதாவது வைத்திலிங்கம் போய் சேர்ந்த அந்த இதுக்கு எப்படி பாஜக இந்த சென்ட்ரல் ஏஜென்சி யூஸ் பண்ணதோ அதே மாதிரி திமுக யூஸ் பண்ணி 2024 வைத்திலிங்கம் மேல ஒரு வழக்கு போடுகிறது. அதனால சேர்ந்தாருன்னு நினைக்க இயலாது. பட் அப்படி இருந்தால் கூட அந்த கேஸ் முகாந்திரம் கேட்டு நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இனி அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஜெயித்து அடுத்த திமுக ஆட்சிக்கு விட்டால் எத்தனை அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு நீங்க பொறுப்பு கொடுக்க போறீங்க? அப்ப திமுக நபர்களுக்கு என்ன மவுசுன்னு எனக்கு புரியல. எதுக்கு திமுக ஒருத்தர் இப்ப சீனியர் லெவல்லையோ இப்ப மாவட்ட செயலாளராக இருக்கின்ற நபர்களுக்கு அவர்களுக்கு என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும்? இந்த மாதிரி தொடர்ச்சியாக அதிமுக இப்ப என்ன 7 பேரோ 8 பேரோ அமைச்சர்களா இருக்கிறார்கள் அதிமுக வந்தவர்கள். அப்ப திமுக இருக்கிறவனுக்கு என்னன்ற கேள்வியும் இருக்கு. ஆமா, உண்மைதான். நிறைய ஒரே ஒரு கேள்வி, OPS நிலைதான் இப்போ என்ன சார்? அவர் திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான அவருக்கு அழைப்பும் இல்லை, பேச்சுவார்த்தையும் இல்லை, எந்த முக்கியத்துவமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? வைத்திலிங்கம் போயிட்டாரு, மனோஜ் பாண்டியன் கிளம்பிட்டாரு, JCT பிரபாகரன் தாவேக்கா போயிட்டாரு. தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க. அவருடைய நிலை என்னவா இருக்கும்? இல்ல, அவருக்கு இப்போ வாழ்க்கையில உங்களுக்கும் எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. இவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டே ஆண்டவனோ அவருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அது அந்த தர்மயுகத்திலிருந்து ஆரம்பிச்சு தர்மயுகத்துல ஃபர்ஸ்ட் கைவிட்டாரு. அதன் பிறகு எல்லாம் சரி எல்லாம் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு
இது ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அதே மாதிரி அர்பன் டெவலப்மெண்ட்டும் அவருடைய கையில் வருது. அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி அவருக்கு மரியாதை கொடுத்து ஒரு இடத்துல இருந்தாரு, அதையும் காப்பாற்றிக் கொள்ளவில்லை. அப்போ எத்தனை சான்ஸ் தான் ஒரு மனிதருக்கு வரும்னு இருக்கிறது இல்லையா? அப்ப எல்லா சான்ஸையும் நீங்க சொதப்பி கடைசியில வந்து கூட இருக்கிறவனே நம்பாத வந்து ஓடி போட்டாரு. சுப்பரத்தனமே போயிட்டாருன்னா பாருங்களேன். அவரை விட இப்ப புகழேந்தியை விட சுப்பரத்தனத்தை விட இவருக்கு வந்து விசுவாசமா இருந்தவங்க யாருன்னு பாருங்களேன். இப்ப என்ன அவருடைய அந்த சன்னிலா மட்டும் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன், வேற யாரும் கூட இல்லன்னு நினைக்கிறேன். இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காரு, ஆனா அவருக்கு உடனே மறந்துட்டேன், சாரி. பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கிறார். ஓகே சார், நன்றி சார், எங்களோட கருத்துக்களை பற்றி மிக்க மிக்க நன்றி சார்.